Okay students, நம்ம இப்போ வந்து chapter 1 class 11 physicsல first chapter which is known as motion along a straight line அதை பார்த்துருக்கோம். அதில் வந்து what type of problems come for NEET, mainly NEET. அது கூட நம்ம வந்து JEE Mainயும் அப்பப்போ நம்ம பார்ப்போம். whereas mainly it is now the fundamental level class, அப்படின்னா NEET students லெவலுக்கான இது. சரி, இப்போது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ப்ராப்ளம்ஸ் டைப் 1 மூணு டைப் இதில் இருக்கும். கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, constant acceleration and then varying acceleration. மூணு டைப்பில் ஃபஸ்ட்டு டைப் நம்ம இப்போ பார்க்க போகிறது சிம்பிள் டைப், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி டைப் ஆஃப் ப்ராப்ளம். இதில் வந்து நான் போன கிளாஸில் நான் சொன்ன மாதிரி இதில் மெயின் டைப் ஆஃப் கொஷின்ஸ் வில் பி டு ஃபைண்ட் த ஆவரேஜ் வெலாசிட்டி. அதில் ரெண்டு கேசஸில் வரும். ஒன்று, சப்போஸ் நோ த ஜேர்னி இஸ் ஃப்ரம் ஏ டு பி அலாங் ஸ்ட்ரெயிட் லைனில். நோ த டைம் இன்டர்வல் தட் டோட்டல் டைமில், let us say the first 1/3 of the time it is moving with a constant velocity v1, second 1/3 time velocity v2, third 1/3 velocity v3. That type of problem is called as under equal time intervals. Take for example இந்த இடத்துல இருக்கு. இந்த question முதல்ல நீ படிச்சு புரிஞ்சுக்கோ. முதல்ல consider a particle moving along a straight line from point A to point B such that it travels with a velocity v1, v2, v3 during the first 1/3 of the time, next 1/3 and the last 1/3 of the time of journey respectively. What is the average velocity for the entire journey அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதை நான் வந்து சிம்பிளாக சொல்ல போனான்னா, இப்போ வந்து ஒரு பார்ட்டிக்கிள் ஏலேருந்து பிக்கு போகிறது, அதுக்கு வந்து டைம் டேக்கன் ஓவராலாக டைம் டேக்கன் இஸ் டி அப்படின்னா, அப்புறம் t/3க்கு அப்புறம் இது வந்து பாயிண்ட் சியில் இருக்குது வச்சுக்கோ. அப்புறம் நெக்ஸ்ட் t/3ல் பாயிண்ட் டி இருக்குது, லாஸ்ட் t/3ல் டிபி கவர் பண்ணுறது அப்படின்னா, now during this particular first t/3 velocity, traveling velocity is constant v1, traveling velocity constant v2, traveling velocity constant v3 அப்படின்னா, what is now average velocity? Average velocity ஓட ஃபார்முலா என்ன? total displacement அப்படின்னா எஸ்னா ஏபி டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம் நம்ம டீன்னு வச்சுருக்கோம். திஸ் இஸ் வாட் இஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி. எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதை நீ ஒர்க் அவுட் பண்ணான்னா என்ன வரும்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும். எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னா, now the total distance of course is எஸ்ன்னு வச்சுக்கிட்டான்னா, இப்போ then what is the total distance? எஸ் எப்படி பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு பார்ட் t/3 டைமுக்கு வெலாசிட்டி v1 ட்ராவலிங், திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஏசி. நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் சிடியில் கவர் பண்ணுறது t/3 டைம் இன்ட்டு வெலாசிட்டி v2. சிமிலர்லி வாட் இஸ் டிபி டிஸ்டன்ஸ் இஸ் t/3 டைம் இன்ட்டு வெலாசிட்டி v3 டிவைடட் பை டோட்டல் டைம். என்ன ஆகும்னா, இப்போ நியூமரேட்டர் டி ஃபுல்லாக கேன்சல் ஆகி what you get is v1/3 plus v2/3 plus v3/3. அப்படின்னா now 1/3 of v1 plus v2/v3. What is this particular value is the v average. இதை பார்த்தா என்ன தெரியும்? சிம்பிள் அரித்மெட்டிக்கல் மீன். சிம்பிள் அரித்மெட்டிக்கல் மீன். இதை நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்? ஆவரேஜ் ஆஃப் 3 ரீடிங்ஸ். இல்லைன்னா மேத்தமெட்டிக்கலாக சொல்லணும்னா இட் இஸ் கால் த மீன். அண்ட் தென் ஈவன் கரெக்டாக சொல்லணும்னா இட் இஸ் கால் த arithmetic mean. Therefore, such kind of problem where equal time breakup velocity is v1, v2, v3 கொடுத்துருந்தான்னா, what is average velocity is a simple formula, arithmetical average. தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து இதே ப்ராப்ளம் வந்து உனக்கு சப்போஸிங் 4 ஈக்குவல் பார்ட்ஸ் ஆஃப் டைம் இந்த ஏபி வச்சுக்கோ. இப்போ டோட்டல் டைம் டீன்னு வச்சுனான்னா தென் t/4 அடுத்தா போல் நெக்ஸ்ட்டு t/2 டைம். இது t/4 டைமில் இங்கே இருக்குது ஏசி இருக்குது, இது வந்து டி இருக்குது அப்படின்னா, நெக்ஸ்ட்டு இது வந்து t/4 இருந்ததுன்னா அப்போ என்ன பண்ணுறதுன்னா, இந்த வெலாசிட்டி v1 வச்சுக்கோ. தென் த மிடில் t/2 டைம் ஹாஃப் டைமுக்கு v2 வச்சுக்கோ. இது வந்து v3 வச்சுன்னா அப்போ என்ன பண்ணுறதுன்னா, இது அதே மெத்தட் தான். இதை 4 பார்ட்டாக பிரேக் பண்ணு. ஏன்னா பிகாஸ் இது வந்து t/3 t/4 t/2 t/4 மறுபடியும் இருக்கனால 4 பார்ட்டாக ஈக்குவல் t/4 போட்டு என்ன பண்ண போகிறோம்? செகண்ட்லேயும் வெலாசிட்டி v2, தேர்ட் பார்ட்லேயும் வெலாசிட்டி v2. அப்போ என்ன பண்ண போகிறோம்? we are going to take simply what is the v average equal to again 1/4 divided by v1 plus v2 plus next part v2 plus v3 போட்டோன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. ஆர் ரேதர் 1/4 into v1 plus 2v2 plus v3 போட்டால் என்ன ஆகுது? ஆக்சுவலாக திஸ் ஆல்சோ நத்திங் பட் arithmetic mean தான். இப்போ simple problems like this. Now okay, for example, now take this example 2. What if the problem is modified as v1 during first t/3, v2 during the rest 2/3. ரெண்டு பார்ட்டு தான். ஆனால் ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து t/3 டைம் பிரேக்கப், செகண்ட் பார்ட்டில் வந்து 2t/3 பிரேக்கப்பில் வெலாசிட்டி v1 இது வெலாசிட்டி v2னா என்ன சொல்ல போகிறோன்னா இதே தான் சமாச்சாரம். இப்போ v1 ப்ளஸ் ஆன்சர் வில் பி v1 ப்ளஸ் 2v2/3 தான் வரப்போகுது.
simple arithmetic mean of 3 parts v1 v2 and v2 போட்டு arithmetic mean போட போகிறோம். சரி, இது வந்து ஆக்சுவலாக சிம்பிளர் ப்ராப்ளம் பிகாஸ் டைரக்ட்லி நவ் இது வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ்லாம் நீட்டில் கேட்கறதே கிடையாது பிகாஸ் வெரி வெரி சிம்பிள். என்ன கேட்குறாங்கன்னா நவ் இட்ஸ் அ டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் அ பிரேக்கப். Suppose now the journey is, let us say, between A and B is a straight line journey by the particle and a distance breakup. For example, now you now divide this into half the distance. Suppose now the total distance you call it as S அப்படின்னா then this is S by 2. Okay, this is journey is from A to C, distance S by 2. And then C to B is also is equally S by 2. Therefore, ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிடும், ரெண்டு half distance. And then the data given is this is traveled with a constant velocity v1. This travel with a constant velocity v2. By the way, இப்போ வந்து ஒரு important point சொல்ல போகிறேன். Constant velocity v1 v2 தேவையில்லை. Even varying velocity, that is ஏலேருந்து சிக்கு போகிறதுக்கு ஒரே velocity கான்ஸ்டண்ட்டோட யூனிஃபார்ம் velocity v1ல போகணுங்கிற அவசியம் கிடையாது. Anything whatever you can travel with a varying velocity between A and C. ஆனால் only thing in data should be average velocity during AC if it is v1. அதுவே போகிறோம். ஆனால் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் கொடுக்கும்போது constant velocity add பண்ணுவாங்க to simplify the matter. அவ்வளோதான் சமாச்சாரம். Strictly speaking, now the same answers will hold good even if during the AC path the velocity is not constant v1 but then varying, but still if the average velocity for that particular path AC is still v1 and average velocity for the second part of the path CB is v2 அப்படின்னு கொடுத்தா கூட இதே ஆன்சர் இதே மெத்தட் will work out. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோ. சப்போஸிங் இன்கேஸ் எக்ஸாமில் உனக்கு இந்த மாதிரி டைப் ஆஃப் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி கொடுக்காம ஆவரேஜ் வெலாசிட்டின்னு சொல்லி கொடுத்தானா அதுக்காக நீ ஒரி பண்ணிக்க வேண்டாம். இல்லை சேம் கைண்ட் ஆஃப் ப்ரொசீஜர், சேம் மெத்தட். சரி, இப்போ now come back to this. Therefore now in this case what we will do is நீ ஒர்க் பண்ணனா then you will find that it is not the answer is not the arithmetic mean. The answer is what we know in mathematics as mathematical mean. I mean harmonic mean சொல்லிட்டு வரும். எப்படி வரும் சொல்லிட்டு நான் இப்போ நான் உனக்கு சொல்லித்தரேன். Take for example, let's now derive the particular problem method. என்ன பண்ண போகிறோம்? டோட்டல் டிஸ்டன்ஸ் எஸ் வச்சுக்கிறோம். Therefore now as per general definition, what is V average we are supposed to find out is total distance divided by total time taken. Total time taken டீன்னு வச்சுக்கோ. இப்போ இந்த கேஸ் என்ன பண்ண போகிறோம்? இப்போ வந்து now therefore total distance S divided by total time எடுக்கணும். இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு பார்ட் ஏசிக்கு it is traveling a distance of S by 2 with a velocity v1. Therefore this is now the time taken for the first part. Second part க்கு என்ன time taken? S by 2 divided by v2. Therefore now the denominator represents therefore now the total time of the journey வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ நீ எஸ் எப்படியும் கேன்சல் ஆகிடும். நியூமரேட்டர் டினாமினேட்டரில் என்ன வருது? ஆன்சர் 1/2 of 1/v1 plus 1/v2 equal to v average வந்தாச்சு. இப்போ நம்ம இதை ப்ரெசென்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? வி ஆவரேஜை ஒரு பக்கம் எடுத்துன்னு போ, வி ஆவரேஜை இங்கே எடுத்துகிட்டு போ, இதை டினாமினேட்டர் அங்கே மேலே எடுத்துன்னு போனால் என்ன வரும்? ஆன்சர் 1/v average equal to இது half into 1/v1 plus 1/v2 வந்தாச்சு. இது என்னது? இது முன்னாடி என்ன ஆச்சு? ஈக்குவல் டைம் இன்டர்வல்ஸ் இருக்கும்போது அரித்மெட்டிக்கல் ஆவரேஜ் வருது. இப்போ ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பிரேக்கப்ஸ் இருக்கும்போது this is called as harmonic mean. V average, that is harmonic mean அர்த்தம் மேத்தமேட்டிக்ஸில். other way of saying is that is reciprocal of the V average is the arithmetical mean of the reciprocals of the individual data. இதனுடைய arithmetic mean புரிஞ்சுதா? இதை வந்து only two values இருந்ததுன்னா you can also convert it into this well known answer. V average equal to 2v1 v2. that is என்ன பண்ண எல்சிஎம் எடுத்தானா இது v1 v2, 2 இங்கே இருக்குது, 2v1 v2 is equal to v average பொறுத்தா என்ன? டினாமினேட்டரில் 2v1 v2, நியூமினேட்டரில் என்ன இருக்குது? v2 plus v1. அதுதான் நான் இப்போ என்ன பண்ண அப்புறம் என்ன பண்ணுவேன்? உல்ட்டா பண்ண போகிறேன். 1/v ஆவரேஜாக அது v ஆவரேஜாக வச்சுக்கணுன்னா 2v1 v2 by v1 plus v2. இந்த ஃபார்முலா is if it is now only 2. For example, suppose now I give a data. Example ஒன்று எடுத்துக்கோ. Now that is A to B is a straight line journey. அதில் வந்து let us say now one third distance it is traveling with a velocity v1. One third distance அப்படின்னா S by 3 வச்சுக்கோ. Total distance Sன்னு வச்சுக்கோ. Then the next one third distance it is travel with a velocity v2. Last one third distance travel with a velocity v3. அப்படின்னா what is the V average சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டானா this is now therefore now
1 by V average is given by the arithmetic mean of, that is 1 by 3, because 3 readings of reciprocals, 1 by V1 plus 1 by V2 plus 1 by V3. வந்தாச்சு. ஓகே, நவ் இதை நீ ஆக்சுவலாக கன்வெர்ட் பண்ணால் என்ன ஆகும்னா, V average இங்கேருந்து மேத்தமேட்டிக்ஸ் பண்ணால் V average what you will get is 3 V1 V2 V3 divided by V1 V2 plus V2 V3 plus V3 V1 சொல்லிட்டு வரும். இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். இந்த 2 parts ஆவரேஜ் மாத்திரம் நம்ம ஈஸியாக நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஏன்னா இது நீ ஏற்கனவே ரெசிஸ்டன்சஸ் இன் பேரலல் இருந்தால் என்ன ஃபார்முலா, R equivalent is equal to R1 R2 by R1 plus R2 போடுற பற்றியா, அதனுடைய டபுள் தான் இதில் ஹார்மானிக் மீன். உனக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்ல போனான்னா, ரெசிஸ்டன்சஸ் சப்போஸிங் ரெசிஸ்டன்சஸ் 2 ohmஸுக்கும் 3 ohmஸுக்கும் இன் பேரலல் இருந்ததுன்னா, வாட் இஸ் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ்னா, தென் வாட் ஹேப்பன் இஸ் it will be less than 2 less than 3. ஆக்சுவலாக என்ன வரும், 2 into 3 by 2 plus 3 போட்டால் என்ன 1.2. therefore R equivalent is 1.2 if 2 ohms and 3 ohms are in parallel. நமக்கு ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம். மெஜாரிட்டி ஆஃப் யுவர் பீப்புள், நான் டீச் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸில் சப்போஸிங் யூ ஆர் இன் கிளாஸ் 12 பாஸ்ட் அப்படின்னா உனக்கு ஏற்கனவே நீ +2 முடிச்சிருப்பேன். ஏற்கனவே உனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா இது ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா. இந்த கேஸ் என்ன வரப்போகுதுன்னா, சப்போஸிங் நவ் யூ ஆர் நோ ஹேவிங் ட்ராவல் V1 V1 half the distance, V1 2 meters per second, next V2 is 3 வச்சுட்டானா என்ன வரப்போகுதுன்னா, டபுள் ஆஃப் திஸ் 2.4 வரப்போகுது நேச்சுரலி. 2க்கு 3க்கும் நடுவில். இன்னொரு விஷயம் யூ மே நோ த மேத்தமேட்டிக்ஸில் ஆல்வேஸ் ஹார்மானிக் மீன் இஸ் ஸ்லைட்லி லெஸ் தேன் அரித்மெட்டிக் மீன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2க்கும் 3க்கும் அரித்மெட்டிக் மீன் என்ன 2.5, ஹார்மானிக் மீன் என்ன வருது 2.4 வருது. ஸ்லைட்லி லெஸ், ஆல்வேஸ் யூ வில் ஃபைண்ட் இட். ஓகே, தெர் ஆர் நோ ஸோ மெனி அதர் கைண்ட் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ்லாம் இருக்குது. இதில் நம்ம டீட்டெயிலாக நம்ம போவோம்னா, பிகாஸ் அப்புறம் நம்மளுடைய மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்ஸு. அதனால் இதோட நான் இதோட மேத்தமேட்டிக்கல் டீட்டெயில்ஸ் நான் ஸ்டாப் பண்ணுறேன். நான் go through the kind of different case on example 3. Okay, example 3 is like this. Particle moving from A to B has a velocity V1, V2 and V3 and V4 covering 4 consecutive 1/4 distances respectively. What will be average? என்ன வரப்போகுது ஸ்ட்ரெயிட்டா 1/4. இது பிகாஸ் ரெசிப்ரோக்கல் ஆவரேஜ். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். டைம் பார்ட்டிஷனாக இருந்ததுன்னா சிம்பிள் அரித்மெட்டிக் மீன். டிஸ்டன்ஸ் பார்ட்டிஷனாக இருந்ததுன்னா இட் இஸ் harmonic mean, or which is nothing but reciprocals will be arithmetic mean of reciprocals. இதை மாத்திரம் நீ இப்போ ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகே, now we go to the next example. What happens if the problem is modified as V1 for the first 1/4 and then V2 for the middle half and then V3 for 1/4. நம்ம இப்போ ஏற்கனவே நம்ம டைம் பிரேக்கப்பில் நம்ம பார்த்தோம். நம்ம சப்போஸிங் அனீவன் டைமாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ take for example, now in this case it is given like this. This problem is there is a straight line path AB is a total journey. அதில் first 1/4 distance AC இது S/4 வச்சுக்கோ. S is the total distance, S/4. அப்போ என்ன சொல்கிறேன், மிடில் 1/2 there S/2 distance. அப்போ என்ன ஆச்சு, what is left over balance S/4. இது D வச்சுனா இதில் உனக்கு V1, இதில் உனக்கு V2, இதில் உனக்கு ஸ்பீடு V3 இப்படி இருந்ததுன்னா, இப்போ தென் வாட் இஸ் ஆவரேஜ் கேட்டால் இதே மாதிரி நம்ம போன இது போட்டோம் இல்லையா, நம்ம டைம் பிரேக்கப் ஃபஸ்ட்டு 1/4 செகண்ட் ஹாஃப் த டைம் தென் லாஸ்ட் 1/4 டைமில் V1 V2 இது போட்டால் என்ன போட போகிறோம், நம்ம V1 + 2V2 + V3 டிவைட் பை 4, தட் இஸ் அரித்மெட்டிக் ஆவரேஜ். இந்த கேஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதே தான் 1/V ஆவரேஜ் பேச போகிறோம். இஸ் நவ் த அரித்மெட்டிக் மீன் ஆஃப் த ரெசிப்ரோக்கல்ஸ் 1/V1. அப்புறம் செகண்ட் பார்ட்டு 2 வரும், 2/V2 + 1/V3 போட்டோன்னா ஆன்சர் வந்துடுது. நான் இதையே நான் ஐ வாண்ட் டு டெல் யூ அபவுட் அ டிஃப்ரெண்ட் வே ஆஃப் லுக்கிங் அட் த மேத்தமேட்டிக்ஸ். எப்படி அப்படின்னா, இப்போ இதே போல் நம்ம என்ன சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு 25%, சப்போஸ் நவ் திஸ் நவ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் ஃபஸ்ட்டு 25% ஆஃப் த டிஸ்டன்ஸ் வெலாசிட்டி V1ல் போகிறோம். அப்புறம் மிடில் 50%ல் வெலாசிட்டி V2 போகிறோம். தென் லாஸ்ட் 25%ல் வெலாசிட்டி V3. அதானே இது because when I say 1/4 distance, 1/2 distance, 25% distance and 50% distance. இதான் கணக்கு. ஓகே, ஆர் இது நம்ம ஃப்ராக்ஷனில் சொல்கிறோம். பர்சன்டேஜ் போல் ஃப்ராக்ஷனில் சொல்ல போனோன்னா இது 0.25 ஆஃப் த ஃப்ராக்ஷன் ஆஃப் த டிஸ்டன்ஸ். இது நெக்ஸ்ட்டு 0.5 பிரேக்கப், நெக்ஸ்ட்டு 0.25. இப்போ டோட்டல் ஃப்ராக்ஷனல் டிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் ஆட் அப் டு 1 தெரிஞ்சு போச்சு. இதில் V1, இதில் V2, இதில் V3னா
என்ன போட போகிறோன்னா therefore now reciprocal 1 by V average formula is now what is the fraction to 0.25 by V1, next fraction 0.5 by V2, next fraction 0.25 by V3 போட்டானா then if you solve it, like for example now data கொடுத்துட்டு நான் இது கேட்குறேன் now AB, okay, now AB is a total this. இதை நான் வந்து என்ன சொல்கிறேன்னா let us say first 15% of the distance I cover with a velocity of 3 meter per second. அடுத்தா போல 35% of the balance 35% of the total distance next to middle I cover with a velocity of 4 meter per second. அப்போ left over last என்ன 50% of the distance இருக்குது I cover with a velocity of 6 meters per second வச்சுட்டான்னா what is the average velocity கேட்டான்னா this is now simple V average again reciprocalோட இது போட போகிறோம் 1 by V average is equal to now இப்போ நீ என்ன பண்ணணும்னா இப்போ வந்து ஏற்கனவே உனக்கு வந்து ஃப்ராக்ஷன் கொடுத்ததுனால you don't have to take average 1 by 4 1 by 3 போட வேண்டாம் டைரெக்டாக this fraction 0.15 fraction with 3 0.35 fraction with 4 0.50 fraction with 6. Okay, remember that the fraction will always add up to 1. அது மாதிரி கேஸாக இருந்ததுனா இது ஓகே இது போட்டானா இதை நீ ஒர்க் பண்ணானா then you will know what is the answer. இதையே நான் ஃப்ராக்ஷன் நான் கொடுக்கல, நான் இப்போ ரேஷியோ கொடுக்குறேன். எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா சப்போஸிங் now this is A to B distance, இதில் now I now have this point C, D, E, okay, then B. Therefore now the distance AC is to distance ratio. Distance CD is to distance DE is to distance EB. நான் இப்போ ரேஷியோ கொடுக்குறேன் வச்சுக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் 2:3:1:5 கொடுத்தேன்னா தென் வாட் இஸ் ஓகே இது கொடுத்துட்டு இதனோட வெலாசிட்டி நான் கொடுக்குறேன். ஓகே ஃபஸ்ட்டு இது ஏசியில் வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி லெட்ஸ் 4 meters per second. அது மாதிரி சிடியில் 1 meter per second, டிஇயில் 10 meters per second, இபியில் 6 meters per second. ஓகே வச்சுக்கோ. இப்போ நான் தென் ஐ எம் ஆஸ்கிங் வாட் இஸ் த வி ஆவரேஜ் கேட்டால் என்ன போடுறதுன்னா இப்போது நவ் ஃப்ராக்ஷன் போடணும் இல்லையா. தேர்ஃபோர் 2, 5, 6, 11 இஸ் அ டோட்டல் வருதுன்னா ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் ஃபஸ்ட்டு பார்ட்டோட ஃப்ராக்ஷன் என்ன 2/11 பை வெலாசிட்டி 4. ஓகே ரெசிப்ரோக்கல் ஆவரேஜ் எடுக்கிறோம் ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் ஃப்ராக்ஷன் என்ன 3/11 வித் வெலாசிட்டி 1, 1/11 வித் வெலாசிட்டி 10 ப்ளஸ் 5/11 வித் வெலாசிட்டி 6. Okay, work பண்ணி போட்டான்னா then you will get the answer. Therefore now working out this is not going to be a problem. Why? Because it is nothing but a simple arithmetic, but then the way of looking at it becomes very simple. இது வந்து in fact it is nothing new to you because நீ வந்து chemistry problems நீ வந்து சால்வ் பண்ணும்போது often you come across something called mole fractions. n is a symbol. எப்போ வருது ஃபார் எக்ஸாம்பிள் நீ கான்சன்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுற ஒரு சொல்யூஷன் அதில் வந்து 3 சொல்யூட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் மோல் ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டு கான்சன்ட்ரேஷன் கொடுத்தான்னா தென் வாட் இஸ் த டோட்டல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூட் அப்படின்னு சொல்லி கேட்டால் நீ என்ன போடுவேன் N1 C1. ஓகே N1 is a mole fraction of the first solute and the concentration is C1 plus N2 C2 plus N3 C3 divided by என்ன போடுவேன் N1 plus N2 plus N3. ஓகே whereas if it is a mole fraction இருந்ததுன்னா this will always add up to 1 தான் உனக்கு தெரியும் உனக்கு, அதனால் போட வேண்டிய அவசியம் இல்லை. this is equal to the total concentration percentage or total concentration of the liquid of the solution. இதை போடுறது தான் இது. ஓகே இப்போ நான் ஒன்று திங் இங்கே என்ன இப்போது டைம் பிரேக்கப்பாக இருந்ததுன்னா டைரக்ட் அரித்மெட்டிக்கல் மீன், வேறு டிஸ்டன்ஸ் பார்ட்டிஷனாக இருந்ததுன்னா 1/V average equal to that is arithmetical mean of the reciprocals of the velocities. அதான் சமாச்சாரம். Whereas this is called something like the fractional. This also can be called as weighted average. In fact one வந்து mathematics it is also called as weighted average, taking weighted average. And therefore what are the weights are these fractionals. புரிஞ்சுதா? So then now this is the method which I want you to use. Okay, ஆனால் இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீட்லேயோ ஆர் ஈவன் JEE மெயினில் வந்து ஜென்ரலி ஸ்லைட்லி மோர் டிஃபிகல்ட் லெவலாக இருக்கும்னு சொல்லிட்டு பேர். ஆனால் வந்து இந்த டாபிக் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்கும்போது JEE மெயின்லேயும் வந்திருக்கு, JEE மெயின்லேயும் வரும். இதுவும் வந்து நீட்டோட லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டியும் ஆல்மோஸ்ட் சேம் தான் அது. அதனால் தேர் நாட் காம்ப்ளிகேட் எனிதிங். இதில் கொஸ்டின் வந்ததுன்னா சிம்பிளாக தான் இருக்கும். இன்ஃபேக்ட் நான் உனக்கு வந்து டிஃபிகல்ட்டாக ஒன்று நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். வேரியஸ் ரேஷியோஸ் லைக் 0.25, 0.5, 0.15 எல்லாம் கொடுத்துருக்கேன். இல்லைனா வந்து ரேஷியோஸ் 2:3:1:5 கொடுத்துருக்கேன். I just given you enough complication.
So that once you have understood this method, you you would find that very easy. NEET level will be definitely easy because NEET எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஈவன் 24லையோ 2023லையோ நீட் லெவலையோ ஈவன் ஜேஇ மெயின் லெவலையும் வந்த கொஷின்ஸ் ஒன்று ரெண்டு இந்த மாதிரி வந்திருக்கு டு ஃபைண்ட் அவுட் த ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார் த ஜேர்னி சொல்லிட்டு. ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், இது வரைக்கும் வந்து டைம் பார்ட்டிஷன் கூட ஈக்குவல் டைம் இன்டர்வல் கேட்டு சிம்பிளாக அரித்மெட்டிக் மீன் கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. அது ரொம்ப ரொம்ப சிம்பிள். எப்போ வந்தாலும் இந்த டாப்பிக்கில் கொஷின் வந்தாலும் அது வந்து டிஸ்டன்ஸ் பிரேக்கப் தான் கொடுத்துருக்கு. தட் மீன்ஸ் ரெசிப்ரோக்கலோட ஆவரேஜ் தான் கொடுக்குற மாதிரி, ஹார்மோனிக் மீன் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுவும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. It is that first 1/3 of the distance traveling with the velocity so much, second 1/3 so much, last 1/3 so much. அப்படி தான் வந்திருக்க தவிர இன்ஃபேக்ட் இட் இஸ் நாட் ஈவன் கம் த ஃபஸ்ட்டு 1/3 வெலாசிட்டி, தென் த பேலன்ஸ் 2/3 வெலாசிட்டி வந்தது ரொம்ப ரொம்ப கம்மி சான்சஸ். அப்படி தான் வந்திருக்கு. அதனால் இதில் வந்து ஒரி பண்ண தேவையில்லை. Now I had now equipped you to handle even a tougher kind of numbers, whereas you would find it is much more easier தான் கேட்குறாங்க. ஓகேயா? Therefore now with this we will now close this particular topic. இப்போ நம்ம லிட்டில் மோர் காம்ப்ளிகேஷன் கற்றுக்கலாம். இது என்னென்னா, இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து டைம் பிரேக்கப் பார்த்தோம், வெரி ஈஸி, டைரக்ட் அரித்மெட்டிக் மீன். இல்லைனா டிஸ்டன்ஸ் பிரேக்கப் பார்த்தோம், விச் இஸ் ஆல்சோ இஸ் ஈஸி, விச் இஸ் 1/v ஆவரேஜ் இஸ் அரித்மெட்டிக்கல் மீன் ஆஃப் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த கிவன் வெலாசிட்டிஸ். இப்போ காம்பினேஷன் மிக்ஸ் ஆஃப் போத் திஸ் கைண்ட் ஆஃப் கேசஸ் எப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நம்ம பார்த்துப்போம். இது வந்து கொஷின் இந்த மாதிரி வந்து வரத்துக்கு சான்சஸ் ஆர் கம்மி, இருந்தாலும் வரலாம். ஒரே ஒரு தடவை ஆக்சுவலாக ஜேஇ மெயினில் கேட்டிருக்காங்க, நீட்டில் இது வரைக்கும் கேட்டதில்லை. ஆனால் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால இதையும் நம்ம ஸ்டடி பண்ணி வச்சுக்கலாம். என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் நவ் த ஜேர்னி இஸ் லைக் திஸ், ஏலேருந்து பி வரைக்கும் இது ஸ்ட்ரைட் லைன் ஜேர்னி. அண்ட் இதில் வந்து லெட்டஸே நவ் காம்பினேஷன் எப்படி கொடுக்க போகிறோன்னா, லெட்டஸே நவ் ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த டைம் ஆஃப் ஜேர்னி, தட் இஸ் சப்போஸ் டோட்டல் டைம் டேக்கன் இஸ் டீனா, தென் திஸ் இஸ் நவ் t/2 இஸ் த ஃபஸ்ட்டு ஹாஃப் டைம் ஆஃப் த ஜேர்னியில். லெட்டஸே வெலாசிட்டி இஸ் v1. அப்புறம் தென் பேலன்ஸ் என்ன இருக்கும், அனதர் ஹாஃப் த டைம் ஆஃப் ஜேர்னி. அது வந்து நவ் இப்போ டிஸ்டன்ஸ் வந்து லெட்டஸே இந்த டிஸ்டன்ஸை எஸ்ன்னு வச்சுக்கோ, பேலன்ஸ் டிஸ்டன்ஸ் எஸ்ன்னு வச்சுட்டான்னா, தென் இதில் வந்து லெட்டஸே 1/3 ஆஃப் த டிஸ்டன்ஸ் s/3, அனதர் 2/3 ஆஃப் த டிஸ்டன்ஸ் s/3. இப்போ இதில் வந்து வெலாசிட்டி லெட்டஸே இஸ் v2, அண்ட் தென் பேலன்ஸ் 2s/3ல வெலாசிட்டி இஸ் v3 வச்சுட்டானா, இப்போ என்ன பண்ண போகிறோம், தென் வாட் இஸ் த டோட்டல் ஆவரேஜ் வெலாசிட்டி v ஆவரேஜ் அப்படி சொல்லி கொஷின் வரும். கொஷின் வந்ததுன்னா then what happens, first நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வந்து ஒரு half the time and therefore balance another half the time. therefore another half the time, that is இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டைமுக்கு முதல்ல ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். இந்த பார்ட்டை மாத்திரம் ஒரு சப் ப்ராப்ளமாக ட்ரீட் பண்ணி, இதெல்லாம் இது டிஸ்டன்ஸ் பிரேக்கப் ப்ராப்ளம். இப்போ இதுக்கு மாத்திரம் ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படி போட போகிறோம், லெட் அஸ் சே இதுக்கு வந்து 1/v ஆவரேஜ் v டேஷ்னு வச்சுட்டான்னா, தென் திஸ் இஸ் 1/3 டிவைட் பை v2 போட்டுட்டு ப்ளஸ் 2/3 டிவைட் பை v1 போட்டுட்டு இதில் நம்ம v டேஷை கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்ச அப்புறம் தென் திஸ் பிகம்ஸ் எ சிம்பிள் டைம் இன்டர்வல், ஈக்குவல் டைம் இன்டர்வல் t/2. இது வந்து v1, இது v டேஷ். therefore now the final answer is final v average is arithmetic mean v1 plus v dash by 2 போட்டால் இது is answer. okay, take for the numerical example ஒன்றே ஒன்று போட்டு பார்த்துக்கலாம். a to b, first let me take it as 1/3 of the time, 1/3 total time. அதுக்கு வந்து let us say now 4 meters per second speed. then balance distance இருக்கிறதுல half the distance, half, that is balance distanceல half the distance, let us say is 5 meters per second. then இதில் வந்து then 1/4 distance s/4, another s/4. இதில் வந்து let us say 3 meters per second, இதில் 1 meter per second வச்சுருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ therefore now இதை வந்து சப்டிவிஷன் எப்படி ட்ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் எல்லாம் டிஸ்டன்ஸ் பிரேக்கப்பாக முதல்ல இருக்கிறதுனால இதுக்கு முதல்ல வி ஆவரேஜ் கண்டுபிடிச்சி வச்சுப்போம். எப்படி போட போகிறோம் இப்போன்னா, தென் s/2, அதனால் வந்து ஹாஃப் 1/2 டிவைட் பை 5 ப்ளஸ் 1/4 டிவைட் பை 3 ப்ளஸ் 1/4 டிவைட் பை 1. இதை முதல்ல திஸ் இஸ் 1/v டேஷ் போட்டு பார்த்துக்கலாம். அதே போல் இது என்ன வருது, 1/10 ப்ளஸ் 1/12 ப்ளஸ் 1/4 ஈக்குவல் டு எல்சிஎம் எடுத்தானா என்ன வரும், 60 வரும். இது 6, இது 5, இது 15, 26/60 ஆர் 13/30. அதனால் v டேஷ் ஈக்குவல் டு 30/13 போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், then it is a breakup of 1/3 distance
1/3 டைம் versus 2/3 டைமுக்கு இதை கண்டுபிடிச்சிருக்கோம். 2/3 டைம். therefore இப்போ now V average இது வந்து டைம் பிரேக்கப்பாக இருக்கிறதுனால this becomes very simple. therefore total V average final answer is 1/3 of 4 plus 2/3 of 30. நமக்கு என்ன வந்தது? 30/13. அவ்வளோதான். 20/13 4/3 plus 20/13 போட்டால் என்ன வர போகிறது? 39. 13 is 52 plus 60 equals 112/39. It's roughly around 3 point something which okay, roughly around 3 வருது which okay, whatever is the answer. Therefore this is how we can take the most complicated possible case நம்ம இப்போ ஸ்டடி பண்ணி வச்சுட்டோம். ஓகேயா? ரைட். டாபிக் ஓகே. நவ் இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீ இப்போ வந்து பாஸ்ட் ஆஸ்க் கொஸ்டின் நான் சிலலாம் காமிச்சிருக்கேன். இப்போது நீட் 2023 என்ன கட்டுறாங்க சொல்லி நீ ஏன் பாரு, என்ன மாதிரி சிம்பிள் லெவல். வெஹிக்கிள் ட்ராவல் ஹாஃப் த டிஸ்டன்ஸ் வித் ஸ்பீட் V அந்த ரிமைனிங் டிஸ்டன்ஸ் வித் 2V. அவ்வளோதான். 2 பார்ட்டிஷன் தான் டிஸ்டன்ஸ் பார்ட்டிஷன். 1V இன்னும் 2V. வாட் த ஆவரேஜ் ஸ்பீட் எந்த இயர்ஸ் வந்துருக்கு? 2023 வந்துருக்கு. வெரி வெரி ரீசெண்ட். என்ன போடுவேன் இது? நீ இப்போ எப்படி போடு? ஸ்ட்ரைட்டாகவே நீ போட்டலாம். பிகாஸ் 2V1 V2/1 + V2 ஃபார்முலா போட்டான்னா நான் 2 × 1 × 2/1 + 2 கூட டினாமினேட்டரில் 3 வரும், மேலே 4 வரும். 4/4V/3 ஸ்ட்ரைட்டாக டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே. யூ டேக் திஸ் வெரி ஏர்லி 1991 இதை பார்த்துக்கோ. ஓகே, ஜஸ்ட் ஃபார் ப்ராக்டிஸ். அதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை. அந்த யூ கேன் குவிக்லி ஒர்க் இட் அவுட் ஆல்மோஸ்ட் ஆல் த திங்ஸ் பை மென்டலி ஒன்லி. பேப்பர் பேனாவே தேவையில்லை. கார் மூவ்ஸ் a distance of 200 meters. ஃபஸ்ட்டு ஹாஃப் டிஸ்டன்ஸ் வித் 40 km/h. செகண்ட் ஹாஃப் வித் V அப்படின்னா is equal to V. Then what is the average speed? இது வந்து ஆக்சுவலாக உல்ட்டா கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு? ஆன்சரை கொடுத்துருக்கு. இட் இஸ் நவ் கிவிங் what 1/48 is reciprocal average of the velocity equal to என்ன சொல்கிறது? 1/2 of 1/V1 40 plus 1/V என்ன கேட்குது. அவ்வளோதான் சமாச்சாரம். இதை நீ சிம்பிளாக நீ இப்போ சால்வ் பண்ணான்னா யூ வில் கெட் V = 60 வரும்னு நினைக்கிறேன். 60 போட்டு பாரு தேவையில்லை. நீ என்ன பண்ண போகிற? இப்போ 2 வச்சுக்கு இங்கே போட போகிற 1/24 வரப்போகுது. 1/24 - 1/40 will give you 1 unknown V. 24க்கும் 40க்கும் எது உனக்கு? இது 120 will be the LCM. 5 3 therefore 2/120 1/60 V = 60 வரப்போகுது. ஓகேயா? therefore now simple. இது வந்து ஸ்லைட்லி இன்ஃபேக்ட் 1991 வந்து ஸ்லைட்லி இது டஃப்லாம் கிடையாது. சேம் ஃபார்முலா தான். பட் தென் LHS ரைட் அண்ட் RHS கொஞ்சம் ஷூட் பண்ணி எழுதணும். அவ்வளோதான் விஷயம். ஓகே. ஆவரேஜை கொடுத்துட்டு V ஆவரேஜை கொடுத்துட்டு ஒன் ஆஃப் த வெலாசிட்டிஸை கேட்குறது தான். ரைட். now you take the other question which is now taken in NEET 2023. என்ன பாருது? வெஹிக்கிள் ட்ராவல்ஸ் ஹாஃப் த டிஸ்டன்ஸ் வித் ஸ்பீட் V. இது ஏற்கனவே நம்ம பார்த்த கொஷின் தான் இது. சாரி, இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். டிட்டோ 4V/3. சரி, இது வந்து 2019 நீட் ஒடிசா கேட்டது. இது என்ன இருக்கும் பாரு. பர்சன் ட்ராவலிங் ஸ்ட்ரெயிட் லைன் மூவ்ஸ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி V1 ஃபார் சர்டன் டிஸ்டன்ஸ் X and கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி V2 ஃபார் த நெக்ஸ்ட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 ஈக்குவல் டிஸ்டன்ஸ். therefore 2V1 V2/V1 + V2 தான் இஸ் ஆன்சர். இதை வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கான் இந்த ஆன்சர். 2/V average கூட 1/V1 + 1/V2 பிகாஸ் 2 வந்து மேலே போயிடுது. ஓகேயா? ஸோ தென் யூ கேன் ஃபைண்ட் தட். ஓகே, 2007 என்ன கொடுத்துருக்கான் பாரு. இங்கே கார் மூவ்ஸ் ஃப்ரம் X to Y வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி VU அந்த ரிட்டர்ன்ஸ் டு Y. ஓகே, ஒரே டைரக்ஷனில் 2 ஹாஃப் போட்டு போல என்ன சொல்கிறதுனா ஒரு டிஸ்டன்ஸ் போய்ட்டு அப்போ திரும்பி வருது. ரெண்டும் சேம் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் தான். ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ட்ராவலிங் தான் இது. அதனால் என்ன வரப்போகுது? இதான் உனக்கு ஆன்சர் வரப்போகுது. உனக்கு தெரியும் உனக்கு. ஓகே, இதெல்லாம் 1991 91 90. ஓகே, ஜஸ்ட் ஃபார் யுவர் ப்ராக்டிஸ். ஓகேயா? இங்கே பார்த்துக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு 1/3 டிஸ்டன்ஸ் 10, நெக்ஸ்ட்டு 1/3 டிஸ்டன்ஸ் 20 and last 1/3 distance 60. அப்படின்னா then what is the answer? You know what is the answer. This is 1/V average equal to 1/3 of 1/10 first, next 1/20 1/60. இப்போ LCM 60 6 இங்கே வந்து 3 9 10 10/6 10/18 therefore 10/6 18 10/18 5/18. கரெக்டா? let's now check once again. 1/3 of 1/10 1/20 1/60. therefore இதனுடைய இது என்ன? 60 180 கீழே, மேலே என்ன? 6 3 9 10. that means answer is 18.
ஓகேயா? ஆன்சர் 18 போட்டாச்சு. சிம்பிள். நெக்ஸ்ட் என்ன கொஷின்? 200 ஃபஸ்ட்டு ஹாஃப் வித் 40, செகண்ட் ஹாஃப் வித் ஸ்பீட் v. இதே தான் போன தடவை போட்டு தான் இது ஆன்சர் 60 வந்தது. நெக்ஸ்ட் கொஷின் பாரு. கார் ஃபஸ்ட்டு ஹாஃப் டிஸ்டன்ஸ் between two places 40, other half 60. 40க்கும் 60க்கும் என்ன வரணும்? 48 வரும். ஏற்கனவே போட்டு தான் அது. ஓகேயா? therefore now this is the kind of a simple question on average velocity and நம்ம பார்த்த வரைக்கும் ஆவரேஜ் வெலாசிட்டி ஓவர் ஈக்குவல் டிஸ்டன்ஸஸ் கேட்டிருக்கான தவிர ஈக்குவல் டைம் வந்து கேட்டதாக சரித்திரம் கிடையாது. அதனால் இப்போ வந்து 1/b ஆவரேஜ் ஃபார்முலா தான் வச்சு நீ யூஸ் பண்ணுறதுக்கு பெரிய ப்ராக்டிஸ் ஒன்றும் தேவையில்லை. இது வந்து வெரி சிம்பிள். முக்கால்வாசி கொஷின்ஸ் இனிமேல் வராது. இதெல்லாம் ஏற்கனவே கேட்ட மாதிரி டைப் ஆஃப் கொஷின். ரெப்பிட்டேஷன் வர்றது டவுட்ஃபுல். வந்ததுன்னா ஓகே ஃபைன். நீட்டில் வந்து ரெப்பிட்டேஷன்ஸ் வரதுக்கு டெஃபினட்டாக சான்ஸ் இருக்குது. நீட் லெவல் இது தான் இது. தேர்ஃபோர் ஃபண்டமெண்டல் லெவல் தான் இது. இது ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. ஓகே, நவ் தேங்க்யூ வெரி மச். ஒன்லி திங் இஸ் நவ் ஐ கேவ் யூ சம் அதர் டஃபர் லெவலாக இருந்ததுன்னா ரேஷியோ பிரேக்கப் கொடுத்தா எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஃப்ராக்ஷன்ஸ் நியூமரேட்டரில் வச்சுக்கிறது, ஃப்ராக்ஷன் பர்சன்டேஜ் கொடுத்தா என்ன வச்சுக்கிறது, டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜ் கொடுத்தா என்ன வச்சுக்கிறது, அதையும் நீ இப்போ கற்றுண்டுக்க. அதனால் உனக்கு வந்து ஆக்சுவல் கொஷின் which will come in the examination will be much simpler for you than what you have already learnt in this particular class. Okay, thank you very much. We will continue in the next class. Now the next topic I am going to now teach you is relative velocity problem under the same category of constant velocity, that is no acceleration, constant velocity travel, relative velocity kind of problem. இது வந்து சிம்பிள் லெவல் தான். நெக்ஸ்ட் ஆஃப்டர் ரேப்பிங் அப் திஸ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி சுச்சுவேஷனை முடிச்ச அப்புறம் தான் நம்ம கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனுக்கு போக போகிறோம். அங்கே வந்து லிட்டில் ஹையர் லெவல். இன்ஃபேக்ட் த ஹோல் சாப்டர் திஸ் பள்ளி சாப்டரில் உனக்கு வந்து ஒன்றும் பெரிய டிஃபிகல்ட்டி ஒன்றும் கிடையாது. எல்லாம் சிம்பிள் லெவல் தான் இது. அது உள்ளுக்குள்ளே ஸ்லைட்லி மோர் டிஃபிகல்ட் லெவல் எப்போ வரும் அப்படின்னா நெக்ஸ்ட் டாபிக் நம்ம எடுக்கும்போது கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் ப்ராப்ளம் இருக்கும்போது ஸ்லைட்லி கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். அவ்வளோதான் சமாச்சாரம். ஓகே, நத்திங் டு வரி. I wish you all the best and then best learning. I will teach you to the best so that you will find it very comfortable. Thank you.